ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் கேமிங் சென்டருக்கெல்லாம் வந்தாங்க. அங்கே இருக்க டால் மிஷினை பார்த்ததும் நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ஹைப் ஆயிட்டா. வா 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 வா, எப்படியாவது 4 பொம்மையை தூக்கிடணும்னு சொல்லிட்டு எத்தனை நேரம் ட்ரை பண்ணாலும் தெரில, எடுக்கிறதெல்லாம் கீழே தான் விழுந்துட்டு இருக்கு. எடுக்கவே இல்லை. பாரு, இப்போ வந்தவங்களாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. நமக்கு மட்டும் ஒன்றும் கிடைக்கலன்னு கடுப்பாக வரும்போது ஒரு நூடுல்ஸ் சேலஞ்ச் வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. இவன் வருவான்னு சொல்லி நம்ம ஹீரோ வேணான்னு சொன்னாலும் அவனை பிடிச்சி கையை தூக்கி 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 எப்படியோ போட்டியில் உட்கார வச்சுட்டா. 3 பேருக்கும் போட்டி நடக்க போகுது. பெரிய பவுலில் ஃபுல்லாக நூடுல்ஸை கொடுக்க இவ ஜாலியாக சியர் பண்ணிட்டு இருக்கா. உட்காந்து சாப்பிட போகிறது ஹீரோ தானே. ஸோ அவனும் ஸ்லோவாக சாப்பிட்டுட்டு இருக்க. பக்கத்தில் 2 பேரும் வேக வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நிறையா இருக்கு. ஸோ வேக வேகமாக சாப்பிட்டதால மேற்கொண்டு அவங்களால சாப்பிட முடியல. ஸோ ஹீரோ ஸ்லோவாக ஃபுல்லத்தையும் காலி பண்ணி அந்த போட்டியில் வின் பண்ண ஹீரோயினுக்கு தான் ரொம்ப சந்தோஷம். வின் பண்ணதுக்கு ஆதாரமா போட்டோஸ் கூட 2 பேரும் எடுத்துக்கிறாங்க. அடுத்து மேரிகோ ரவுண்டில் முதல் ரவுண்ட் தனித்தனியாக சுற்றினவங்க 2வது ரவுண்டுக்கு ஜோடியாக ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க. இதே இடத்துல சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு பையன் அவங்க அம்மாவோட இதை என்ஜாய் பண்ணும்போது இவன் மட்டும் தனியாக போயிருப்பான்ல, அதை தான் இப்போ நினச்சி பார்க்குறான். பட் இப்போ தான் நம்ம ஹீரோயின் கூட இருக்கா இல்லையா. தென் அடுத்து பார்த்தா இங்கே போய் பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கா. ஹீரோவும் அதை ரசித்து கேட்டுட்டு இருக்கான். ஸோ இப்படியே அன்னைக்கு நைட் ரொம்ப சந்தோஷமாக முடிய சரி ஓகே நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நம்ம ஹீரோயின் போகும்போது கரெக்டாக அவனோட ஆன்ட்டி பார்த்துட்டாங்க. போப்பா நீ போய் எனக்கு அதெல்லாம் எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணு, நீ வா உள்ளன்னு சொல்லிட்டு ஹீரோயினை விடவே மாட்டாங்க. அவனுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. சின்ன வயசுலேருந்தே தனியாக தான் வளர்ந்துருக்கான். பட் நீ அவனோட லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறமா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, முன்ன மாதிரி இல்லை, சந்தோஷமாக இருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்ல. என்ன இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கு. உன்னாலேயே தான் சாப்பிட்டுட்டு தான் போகணும், எங்கேயும் போகக்கூடாது. உங்கள் 2 பேருக்காகவும் நான் குக் பண்ணுறேன், நீ அவனோட ரூமுக்கு போன அனுப்பி விட்டுட்டாங்க. பாய்ஸோட ரூம்லாம் இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவள் சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். ஹீரோ வேகமாக வந்து பெட்டெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் நிறைய புக்ஸ் எல்லாம் படிப்பானாச்சே. ஸோ இந்த நாவல்லாம் எப்படிப்பட்டதுங்கிற மாதிரி அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அப்போ ஹீரோ எழுதுன நாவல் பேப்பர் இவளுக்கு கிடைச்சிருச்சு. எப்ப இருந்து நீ இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அதை படிச்சு பார்த்துட்டு வாவ் ரொம்ப நல்லா இருக்கே, நீ நல்ல டேலண்டடான ரைட்டர், இதையே நீ கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு கேட்கும்போது அதெல்லாம் ரொம்ப யோசிக்கணுங்கிற மாதிரி சொல்ல. சரி எப்படா இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் இருந்தேன்னு கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸுன்னு வச்சுக்கிட்டாலே தொல்லையாக தானே இருக்குங்கிறான். அப்போனா என்னையும் நீ தொல்லையாக தான் நினைக்கிறியான்னு கேட்கும்போது அவளையே பார்த்தவன் உன்னை நான் அப்படி நினைக்கலன்னு சொல்லிட்டான். கொஞ்சம் ஆக்வர்ட் ஆயிடுச்சு. சரி நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லும்போது இரு நானும் உன்னை ட்ராப் பண்ணுறேன்ட்டு வரான். அப்படி வீட்டுக்கு வந்து உட்காந்தா தூக்கமே இல்லை. ஜியாங் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, நம்ம 2 பேரும் சன்ரைஸ் பார்க்க வெளியே போகலாமான்னு கூப்பிட அதுக்கு நேரத்தில் எந்திரிக்கணும், போ சீக்கிரமாக தூங்க போன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ காலங்காத்தால விடியறதுக்கு முன்னாடி 2 பேரும் கிளம்பியாச்சு. ஹீரோயினுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு. அவன் கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் இவ துருன்னு அவனையும் சேர்ந்து இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். ஒரு வழியாக மேலே ஏறினதும் அந்த சன்ரைஸை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ அழகா இருக்கு, நான் நினச்சது போலவே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி உன்னோட கனவு என்ன, நான் கேட்டதே இல்லையேன்னு கேட்குறான் ஹீரோ. எனக்கா இந்த உலகம் அமைதியாக இருக்கணும், அதுதான் நான் ஆசைப்படுறேன்னு சொல்ல. உனக்குன்னு ஏதாவது ஆசை இருக்கும்லன்னு கேட்குறான். இது நாள் வரைக்கும் எனக்கு அப்படி ஒன்று இருந்தது கிடையாது, ஆனால் இப்போ ஒரு எடிட்டர் ஆகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறா. அதையே இப்போ முடிவு பண்ணுன்னு கேட்க, நீ ஃப்யூச்சரில் ஒரு கிரேட்டான ரைட்டராக போகிற, அப்படி பார்த்தா நானும் ஒரு கிரேட்டான எடிட்டர் ஆயிடுவல்ல. உன்கிட்ட ஸ்கிரிப்டை கேட்டு நச்சுக்கிட்டே இருப்பேன், கொடுக்கறதுக்கு லேட் பண்ணால் வீட்டுக்கே வந்துடுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீ ஒரு நல்ல எடிட்டராக வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்னை தேடி வரும்போது நீ கண்டே பிடிக்காத அளவுக்கு நான் ஒளிஞ்சுப்பேன், டென்ஷன் ஆகி நீ ஏன் கிளம்பிடுவேன்னு சொல்ல. அப்படியெல்லாம் போயிட மாட்டேன், உன்னை கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இப்போ இல்லை, ரொம்பவே மாறிட்டேன்னு சொல்ல. எப்படி மாறிட்டேன்னு கேட்குறான். யார்கிட்டையும் பேசாமல் ரொம்ப ஒதுங்கியே இருப்பேன்னு இவ சொல்லும்போது அதுக்கான முக்கிய காரணமே என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக இவனை புது ஸ்கூலில் சேர்த்திட்டாங்க. இடமும் புதுசு, ஆட்களும் புதுசு. அந்த டைமில் ரொம்பவே டவுனாக ஃபீல் பண்ணியிருக்கான். ஸோ அப்படி ஆன்ட்டி ஸ்கூலில் இவனை சேர்த்து விட்டுட்டு ஒன்றா கிளம்பும்போது அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸோட ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு அந்த விஷிங் ட்ரீக்கு கிளம்பியிருக்காங்க. அப்போ தான் அவளோட நேம் பேட்ச் கீழே விழுந்திருக்கு. அது நம்ம ஹீரோ கண்ணில் பட என்னது இதுன்னு எடுத்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயினோட நேம். அதனால தான் என்னோட நாவலுக்கு நான் இந்த நேமை யூஸ் பண்ணேன். பட் அந்த நேம் பேட்சை பார்க்கும்போதே எனக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆச்சு. அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் நான் விஷிங் ட்ரீக்கு வந்தேன். அப்போ தான் ஹீரோயினை பார்த்துருக்கான். எதுவுமே பேசாமல் அவகிட்ட அதை கொடுத்துட்டு கூட போயிருப்பான். அடுத்து நம்ம ஹீரோயின் இவனுக்காக நூடுல்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாள்ல. அப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னு உனக்கு தெரியாது. என்னோட ஆன்ட்டியை தவிர யாருமே எனக்கு ஒரு ஃபுட் வாங்கி கொடுத்ததே கிடையாது. பட் நீ வாங்கி கொடுத்தது
எனக்கு ஏதோ ஒரு மாயை மாதிரி இருந்தது. அதனால தான் ஹீரோயினை அவாய்ட் பண்ணியிருக்கான். ஆனால் அப்போ கூட விடாமல் இவன் நைட்டும் இன்னொரு கடையில் வாங்க போயிருப்பாள்ல, அப்போவே நான் உன்னை அங்கே பார்த்தேன். அப்போ உனக்கும் நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும், 2 பேரோட டேஸ்ட்டும் ஒத்து போகுதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அமேசிங்காக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நமக்கிடையே நிறைய கான்வர்சேஷன் இருந்தாலும் நான் உன்னை தொடர்ந்து அவாய்ட் பண்ணதுக்கு காரணம் என்னோட உலகத்தை நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன். அது ஒரு பயம்னு கூட சொல்லலாம். பட் உன்னோட ப்ரெசன்ஸ் அந்த தடைகளையெல்லாம் உடைச்சு என்னோட லைஃப்பில் சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சு. அந்த டைமில் தான் நீ டைம் க்ராஸ் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். சொல்லப்போனால் நீ சொன்னது எதையுமே அப்போ நான் நம்பவே கிடையாது. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த ஃபோன் கால் உன்னை எமோஷ்னலாக அஃபெக்ட் பண்ணி ஒரு படுகுழியில் தள்ள போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நீ சீக்கிரமாக செத்துருவேங்கிறத என்கிட்ட சொன்னேன். நீ ஃபுல்லுமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸோடு இருக்கிறத என்னால் பார்க்க முடியல. அது ஏன்னு தெரில, உன்னை அதிலிருந்து சரி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இந்த உலகத்துலையும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விதி இருக்குது, அதை எதிர்த்து உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினச்சேன். உன்னோட அந்த டூம்ஸ்டே வரக்கூடாதுன்னு நான் நினச்சேன். கடவுள்னு ஒன்று இருக்குன்னா இந்த உலகத்தை பேப்பராக யூஸ் பண்ணி எவ்வளவோ நாவல் எழுதுவாங்க. அந்த கதைகளில் நம்மளும் ஒரு கேரக்டர்ஸ் தான். அவங்களோட இன்விசிபிளான கையால் உன்னை அந்த மோசமான சுச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றுறாங்கன்னா உன்னோட இறப்புலேருந்து கண்டிப்பாக நானும் உன்னை காப்பாற்றுவேன். ஏன்னா நானும் ஒரு நாவல் எழுதுகிறேன் இல்லையா, உன்னோட சேவியராக கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன். பட் நான் எழுதின அந்த நாவலே ஜெராக்ஸ் எடுத்து உனக்கு ஒரு ட்ரபிள் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுக்கப்புறமா நம்மளை எல்லாரும் கப்பிள்ஸ்னு சொல்லிக்கிட்டதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு டிம் ஸ்டாராக தான் தெரிஞ்ச. கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டு இருந்தேன், அப்படியே மறைய தொடங்கினேன். ஆனால் நான் ஒரு கிளாஸ், எவ்வளோ நெருப்பு வந்தாலும் எவ்வளோ சூரிய ஒளி பட்டாலும் எனக்கு ஒன்றுமே ஆகாது. என்னோட நேச்சர் எப்போவுமே மாறாது. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா உன்னோட அரவணைப்பை நான் உணர்ந்தேன். உனக்கு ஒளி இல்லாமல் போனாலும் என்னோட உலகத்தை நிரந்தரமாக இருளாக்கி அது நடக்காமல் உன்னை காப்பாற்றுவேன். அண்ட் நம்ம ஹீரோயின் கூட நானும் தானே காசு பே பண்ணியிருக்கேன், என்னோடது சேர்ந்து தானே காணாமல் போயிருக்கு. எல்லாரும் ஏன் என்னை மட்டும் ப்ளேம் பண்ணுறாங்க? நான் அன்னைக்கு அழுதப்போ யார் உன்னை என்ன சொன்னாலும் சரி நான் உன்னை நம்புறேன்னு ஹீரோ சொன்னால, நீ எந்த நெருக்கடியை ஃபேஸ் பண்ணாலும் சரி உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் வருவேன். எவ்வளோ கிரிட்டிசிசமை நீ ஃபேஸ் பண்ணாலும் சரி எப்போவுமே நான் உன்னை நம்புவேன்னு சொல்லிக்கிட்டே இப்போ உன்னோட டஸ்ட்லாம் அப்படியே செட்டில் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ நீ என் முன்னாடி நின்றுட்டுருக்க. ஸோ அந்த ஃப்யூச்சர்லேருந்து கால் பண்ணி சொன்னது ஜஸ்ட் ஒரு கெட்ட கனவு போல் போயிடுச்சு. ஸோ நம்மளோட கதையை நம்ம எழுதுவோம், இதுதான் உண்மையான ஒன்றுன்னு சொல்கிறான். எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் இறந்து போயிடுவான்னு ஃப்யூச்சர் ஹீரோ சொன்னதை நம்ம ஹீரோ நடக்காமல் காப்பாற்றிட்டான் இல்லையா. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம ஹீரோயின் நல்லபடியாக வாழ போகிறான்னு நம்புகிறாங்க. அடுத்த நாள் ஸ்கூலில் காட்ட குரூப் ஃபோட்டோ எடுக்க போகிறாங்களாமா. ஸோ ஒரு 2 நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக ஃபோன்லாம் கொண்டு வரலான்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் சந்தோஷத்தில் குதிச்சா ஹீரோ மட்டும் கண்டுக்காமல் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அவன் கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு க்யூட்டாக பார்த்துட்ருக்கேன். ஏன் என்னன்னு கேட்குறான். நிறைய பொண்ணுங்க உன்னோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்கள விட நான் கொஞ்சம் மேலே இருக்கேன் இல்லையா, ஸோ நான் எடுத்துக்கலாம் இல்லையான்னு கேட்கும்போது அதான் இப்போ யாரும் இல்லை எடுக்கலாங்கிறான். அதான் நான் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி கேமராவை கொண்டு வந்திருக்கா. முதல் ஹீரோவை வளைச்சி எடுப்பாளாம். மாற்றி போஸ் கொடுத்துக்கிட்டு 2 பேரும் ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கும்போது பொண்ணுங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஹீரோயின் ஃபோட்டோ எடுக்க வச்சுட்டாளுங்க. இவ கடுப்பில் டென்ஷனாக அந்த கோபமான ஃபேஸை ஹீரோ ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். அடுத்து வெளியே வந்து நின்று மாற்றி திரும்ப போஸை கொடுத்து அழகழகாக எடுத்துட்டு இருக்கேன். சரி இப்போவாவது 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது பசங்க எல்லாரும் சேர்ந்து பிரித்து விட்டுட்டாங்க. சொல்லப்போனால் விடவே மாட்டேங்கிறாங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுக்கவே. அகைன் இப்போது கிளாஸ்குள்ளே வந்து க்யூட்டாக போஸ்ட்லாம் ஹீரோ கொடுக்க 2 பேரும் மாற்றி எடுத்துட்டு இருக்கேன். இங்கேயாச்சும் யாரும் இல்லையே 2 பேரும் ஒன்றா எடுக்கலான்னு போஸை கொடுத்தா இந்த டைம் மேம் வந்துடுவாங்களாம். சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட 3 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு அடுத்து நூடுல்ஸ் கடைக்காரர் இருக்கார்ல அவரோட சேர்ந்து 2 பேரும் மாற்றி க்யூட்டாக போஸ்ட் கொடுத்தெல்லாம் எடுத்துட்டு சரி நீங்கள் நில்லுங்க நான் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜோடியாக நிற்க வச்சு எடுக்கிறதுக்குள்ளே அங்கேயும் பசங்கள்லாம் வந்து கெடுத்து விட்டுட்டாங்க. ஆக மொத்தம் எடுக்கவே இல்லையா. சரி வாங்க எல்லாரும் குரூப் ஃபோட்டோக்குங்கிற மாதிரி எல்லாரும் நின்றுட்டுருக்கேன். வாங்க ஆல்ரெடி பிளானோட வந்திருக்கான். ஆளுக்கு ஒரு கிளிட்டர் பாக்கெட்டை தூக்கிட்டாங்க. சரி எல்லாரும் லைலா நில்லுங்க நிற்க வைக்கும்போது ஒரு ஸ்டெப் இறங்கின பாவத்துக்கு நம்ம ஹீரோனை முன்னாடியும் ஹீரோவையும் பின்னாடியும் நிற்க வச்சுட்டாங்க. ஐயோ போச்சே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது வாங்க ஹைட்டாக இருக்கான் இங்கே வா, இங்கேருந்து ஒரு பொண்ணு அங்கே போன்னு சொல்லிட தோ நான் போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் போய் ஹீரோக்கு முன்னாடி நின்றுக்கிட்டா. ஃபோட்டோகிராஃபரும் எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்கன்னு 3, 2, 1 சொல்ல அவ ஹீரோ பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டா. பசங்க எல்லாரும் கையில் கிளிட்டரை தூக்கிட்டாங்க. கரெக்டாக ஃபோட்டோ எடுக்கும்போது
எல்லாரும் அதை தூவேன், அதை பர்ஃபெக்டாக ஃபோட்டோ பிடிக்க அவங்க 2 பேரும் இங்கே எப்படியோ ஜோடியாக நின்றுட்டாங்க. இப்படி சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது அந்த கிளிட்டர் பொடி எல்லாம் பிரின்சிபல் மண்டையில் தான் வந்து உழுகுது. வாங்கெல்லாம் கொண்டு வந்தவன் ஐயோ மாட்டினாங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆக மொத்தம் ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்களா. ஸோ இப்படி எடுக்கப்பட்ட அந்த குரூப் ஃபோட்டோவை 2024 இருக்க ஃபியூச்சர் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அந்த கிளாக் டவர் கிட்ட போயிட உள்ளே போய் பார்க்குறான். எல்லாமே வித்தியாசமாக இருக்கு. மிரர் ரூம்குள்ளே போகிற மாதிரி ரொம்பவே வித்தியாசமாக இருக்கு. டக்குன்னு பார்த்தா ஸ்கூலுக்கு வந்துட்டான். அங்கே நம்ம ஹீரோயின் போக பின்னாடி ஹீரோ போகிறான். திடீர்னு பார்த்தா ஏதோ குட் பை சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மொட்டை மாடியில் போகிற மாதிரி எல்லாம் கன்ஃபியூஸ்டாக மெமரிஸ் வந்து போக அவன் மேலேருந்து குதிச்சிட்ட மாதிரியே எல்லாம் வர பயந்து போய் கனவுலேருந்து எழுந்திருக்கிறான். இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் ஆபத்து முடியலன்னு தான் தோணுது. ஸோ டக்குன்னு இந்த ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறான். அவள் அட்டன் பண்ண போகும்போது குட்டி ஹீரோ காலை கட் பண்ணி விட்டுட்டான். தேவையில்லாமல் அவனோட பேசி எதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகணும், எதை பற்றியும் கண்டுக்காமல் சந்தோஷமாக வாழணுங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஆனால் இங்கே இந்த ஹீரோக்கு ஃபுல்லாக கன்ஃபியூஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஹீரோயினோட ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் முதல்ல இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டது, ஃப்ரெண்ட்ஸோடு எடுத்துக்கிட்டதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் இந்த ஃபோட்டோஸை பார்த்ததே கிடையாதே, எங்கேருந்து இதெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி ஃப்யூச்சருக்கும் பாஸ்ட்டுக்கும் கனெக்ட் ஆனதுனால திடீர்னு ஏற்பட்ட மாற்றம் தான் இது. அதனால்தான் அதை பற்றின ஞாபகம் எதுவுமே இப்போ இந்த ஹீரோக்கு இல்லை. ஸோ இதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக இப்போ நேராக ஸ்கூலுக்கு தான் வரான். கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு அவனோட மேமை பார்க்குறதுக்கு. இப்போ அவங்க மேம் பிரின்சிபல் ஆகிட்டாங்க. நிறைய பேர் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் வருவாங்கன்னு நினச்சேன். பட் கொஞ்சம் பேர் தான் உன்ன மாதிரி வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இவனை பார்த்ததில் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தரை கூட நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. சரி இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்கும்போது, நான் லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நடந்த விஷயத்தை பற்றி தான். ஆன்சனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, இருக்குது. 12 வருஷம் ஆயிடுச்சுல்ல, டைம் எவ்வளோ வேகமாக ஓடுது. அவளோட கதையை சில வார்த்தைகளில் சொல்லிட முடியாது. உன்னோட நம்பர் கொடு, அப்புறமா நான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோயினை பற்றி ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டே இருப்பாங்கள்ல, அதை இப்போ வர வச்சுருக்காங்க. அதில் இப்போ கூட ஏதோ எழுதுகிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஹீரோ ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு போனான் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணால் உள்ள புறா இருக்குது. அதை சுதந்திரமாக பறக்க விட்டுட்டாங்க. இந்த கதையோட புறாவை அதிகமாக ரிலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோ வீட்லேயும் ஹீரோயின் வீட்லேயும் புறாவோட பொம்மை மாதிரி ஏதாவது ஒரு பொருளை காட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்பப்போ. மேபி போக போக என்னங்கிறது தெரிய வரலாம். அப்படியே இப்போ 2012 காட்ட நம்ம ஹீரோ சைக்கிளில் அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வரான். செம்ம பசியில் வந்திருக்கா ஹீரோயின். ஸோ அவங்க சூடாக சமைச்சு தர சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறா. இதை எப்படி பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க, ஏன் உனக்கு தெரியுமான்னு கேட்குறா. எனக்கு ஒரு 2 விஷயம் தெரியும், இரு நான் போய் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளுக்காக அவன் குக் பண்ணுறான். இது பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் அப்படியே அவனையே ரசித்து பார்த்துட்ருக்கா. ஸோ இப்போ அந்த குக் பண்ண டிஷ்ஷை கொண்டு வந்து கொடுக்க அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க ஆன்ட்டிக்கு இவன் கூட மாட ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான்ல, ஸோ அப்படியே கற்றுக்கிட்டதாமா. சரி ஏதாவது இன்ட்ரெஸ்டான நாவல் இருந்தால் சொல்லு படிக்கன்னு கேட்கும்போது, இன் சர்ச் ஆஃப் லாஸ்ட் மினிட்னு ஒரு புக்கை சொல்கிறான். அதில் டைம், மெமரி, லவ்னு அதை பற்றி நல்லாவே சொல்லியிருக்காங்களாமா. பட் நான் அதனும் படித்து முடிக்கல, ஸோ எதுவும் பெருசாக எனக்கு சொல்ல முடியாதுங்கிறான். அப்போ அந்த புக் ரைட்டர் பயங்கர ஃபேமஸாக இருப்பார் போலேன்னு கேட்கும்போது, அவர் டோட்டலாக ஒரு ஃபெயிலியர். அவரோட ஒர்க் எல்லாத்தையுமே பப்ளிஷர் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ கடைசியில் அவரே அதை பப்ளிஷ் பண்ணார். ஹிட்டும் ஆச்சு. பட் இதுதான் அவரோட கடைசி புக்னு சொல்கிறான். ரொம்ப சேட் ஸ்டோரி தான். பட் நீ அவர் மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு சொல்ல, எனக்கு அவரை போல தான் வரணும்னு ஆசைங்கிறான். கவலைப்படாத, உன் நிலமை அப்படி ஆகாது. உனக்கு தான் நான் இருக்கேன்ல, உன்னோட புக்கை நான் ப்ரமோட் பண்ணி உன்னோட மாஸ்டர் பீஸ் எல்லாமே சக்ஸஸ் ஆக நீயும் ஃபேமஸ் ஆகிடுவ, கூடவே ரிச்சும் ஆகிடுவேன்னு சொல்ல. நிச்சயமாவான்னு கேட்குறான். என்னை குறைச்சி இட போடாத, என் அப்பாவோட பிஸ்னஸ் பெருசுடாங்கிறா. உன்னை பார்த்தாலே எனக்கு பொறாமையாக இருக்குது. உன் கூடவே உன் அப்பா இருக்காரு, பட் என்னோட அப்பாவை பார்க்குறதே கஷ்டம்னு சொல்ல. அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் 2 பேரும் சண்டை போட்டதை கூட நீ பார்த்தல. முன்ன மாதிரியே அவங்க சந்தோஷமாக கடைசி வரைக்கும் ஒன்றா வாழணுங்கிறதா என்னோட ஆசையேன்னு சொல்கிறா. உன்னோட வேறு என்னதெல்லாம் ஆசை இருக்குது, எங்கே ப்ரே பண்ணி பார்க்கலான்னு கேட்கும்போது, என்னோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட திரும்ப வந்துடணும்னு வேண்டா. பட் அவங்க கிட்ட நான் ஹாஷாக நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சு கண்டிப்பாக திரும்ப வரமாட்டாங்கன்னு சொல்லி ஃபீலும் பண்ணுறா. தென் இப்போது 2 பேரும் ரூம்க்கு வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஹீரோ நான் என்னோட நாவலை எழுதி முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்கிறான். அதுக்கு கண்டிப்பாக பல வருஷம் ஆகும்னு சொல்லும்போது, எனக்கும் டீச் பண்ணனா நானும் எழுதுனா சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிடலான்னு சொல்ல. சீக்கிரமாவா? உன் கையில் இருக்க புக்கை அந்த ஆத்தர் 17 வருஷம் எழுதியிருக்காருன்னு சொல்கிறான். வாவ், எப்பேற்பட்ட படைப்பு இதுங்கிற மாதிரி அதை 2 பேரும் மேற்கொண்டு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
தென் இப்போ திரும்ப அவளோட ஹாஸ்டலுக்கு வர கியூ பேசுவாளான்னு அவன் முகத்தையே தான் பார்க்குறா, பேசவே இல்லை. பட் அவளுக்குமே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்குது. தென் இப்போ ஸ்கூலில் அவங்க 2 பேரும் மற்ற ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசிகிட்டு இருக்கிறது இவ பொக்குன்னு என்ன பார்க்குறா. பட் வாங்க இவளை பார்த்ததும் நான் கிளம்புறேன்ட்டு போயிட்டான். ஸோ கியூ நம்ம ஹீரோயினையே பார்க்க இந்த இடத்துல 3 பேரும் ஹைஃபைலாம் போட்டுட்டு விஷிங் ட்ரீக்கெல்லாம் போய் எவ்வளோ சந்தோஷமாக ஒத்துமையாக ஜாலியாக இருந்தாங்க. அந்த நினைவுகள்லாம் வந்து போனால் கூட அவள் பேசாமல் போயிட்டான். ஸோ இப்போ கடையில் சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லோக்கல் பையன் வந்துட்டான். அந்த பக்கம் இந்த பக்கம்னு வெளியே போக வழி இல்லாமல் காசு வேணாம் எனக்கு நீ தான் வேணுங்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டான். இவ காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சுட்டா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோயினும் வர டக்குன்னு ஹீரோ போய் அவங்க 2 பேரையும் அடிக்க ஆரம்பிக்க ஹீரோயின் கியூவை போய் பத்திரமா பிடிச்சிக்கிட்டான். ஒத்தாளாவே 2 பேரையும் நல்லாவே சமாளிக்கிறான். கட் பண்ணா இப்போ போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டாங்க. கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு அவளோட கஷ்டத்தில் நம்ம ஹீரோயினும் பங்கெடுத்துக்கிறா. பட் இப்படி கியூ நம்ம ஹீரோயினுக்கு பண்ணல இல்லையா, அதை நினச்சி கியூக்குமே வருத்தம் தான். ஸோ இப்போ நைட்டு ரூமில் படுத்துட்டு நீ தூங்கிட்டியா கியூன்னு ஹீரோயின் கேட்க இன்னும் இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டே பேசுகிறா. என்னை மன்னிச்சிடு ஆன்சன், அதே நேரம் இன்னைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல. என்ன பேசிகிட்டு இருக்க, என்னோட பிரின்சஸை நான் தானே காப்பாற்றணும். முன்னாடி உன் கூட சண்டை போட்டு உன்னை ரொம்ப ஹாஷாக திட்டிட்டேன். அதுக்காக நீ இன்னும் என்னை வெறுத்துட்டு தானே இருக்கேன்னு கேட்கும்போது நான் உன்னை வெறுக்கவே இல்லை, உன்னை நான் எப்பவும் வெறுக்கவே மாட்டேன்னு சொல்கிறா. உன் கூட திரும்ப சேரணும்னு நானும் ட்ரை பண்ணேன். சொல்லப்போனால் ஜியாங்க நான் விரும்பவெல்லாம் இல்லை. அவன் வந்ததுக்கப்புறமா நீ என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகிறத நான் ஃபீல் பண்ணேன். அதில் தான் நான் இப்படி மாறிட்டேன்னு சொல்லும்போது எப்போவும் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் கியூ. நம்ம 3 பேரும் ப்ராமிஸ்லாம் பண்ணிக்கிட்டோம்ல, இனிமேல் நம்ம சண்டையே போடக்கூடாதுன்னு சொல்லும்போது கியூவுமே ரொம்ப வருத்தத்தோடு பேசுகிறா. நீ எந்த சூழ்நிலையில் இருந்த, நீ என்ன ஃபீல் பண்ணியிருப்பேங்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுன்னு ஹீரோயின் சொல்லும்போது நம்ம 2 பேரும் பேசாமல் இருந்த இத்தனை நாளும் நீ என் கூட இல்லையேன்னு சொல்லி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு அவ சொல்ல. நான் சொல்கிறத நீ நம்புவியான்னு தெரில. வாழ்க்கையில் நமக்கு 1க்கு மேற்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படிதான் 2வது வாய்ப்பு எனக்கு ஹெவன் கொடுத்துதான் நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ரொம்ப நல்லா வாழுவேன். என் சுற்றி இருக்கவங்களோட சந்தோஷமாக இருப்பேன். நான் உனக்காக இருக்க கியோ. நம்ம லைஃப் ரொம்ப அருமையாக இருக்க போதுன்னு சொல்ல நான் உன்னை நம்புறேன்னு சொல்கிறா கியோ. ஃப்யூச்சர் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும், அதை நான் நம்புறேன்னு இவளும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தூங்குறா. அப்படியே இங்கே 2024 காட்ட ஹீரோ அரேஞ்ச் பண்ணுறதுக்காக போல ரேக்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவனோட டீச்சர் மெசேஜ் பண்ணுறாங்க, நாளைக்கு வா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மெசேஜை பார்த்துட்டு இப்போ நைட் தூங்கும்போது அந்த கிளாக் டவர் பக்கத்தில் நம்ம ஹீரோயின் நிற்கிற மாதிரியும் அது அப்படியே ரிவர்ஸில் ஓடுற மாதிரியும் இவனுக்கு ஒரு கனவு வருது. அப்போ நம்ம ஹீரோயினோட பிரச்சனை இன்னுமே முடியல போல். ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. இன்னும் ஒரு 2 பார்ட்டில் ட்ராமா முடிஞ்சிடும். சீக்கிரமாகவே பார்க்குறேன். தேங்க்யூ.